ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பூலியன். பூலியன்னா ஒன்றும் இல்லை, எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக சொல்லும் போது அதை பூலியன் சொல்லுவாங்க. இன்னைக்கு மழை பெய்யுமா இல்லையான்னு கேட்டால் உங்கள் பதில் என்னவா இருக்கும்? எஸ்ஸாக இருக்கும், நோவாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமுக்கு அந்த இது எதுக்கு தேவைப்படுன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். ஏன்றது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிடுவோம். அதில் 10ன்ற ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறோம். பின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதில் 20ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் 13. பட் இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறோம்னா பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறோம். ஏ பெர்ஃபெக்ட்லி ஈக்குவல் டு பிஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் ஆன்சர் வந்து நோவா இருக்கும், எஸ்ஸா இருக்கும். அதை கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ்ன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்ன ப்ரோ, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணல, எதுவும் பண்ணல, பட் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்கோம். ரெண்டு டேட்டா டைப்ல இருக்கு, ஒரே டேட்டா டைப்ல இருக்க ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெறும் இன்டிஜருக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஃப்ளோட்டுக்கும் யூஸ் ஆகும், ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். இஃப்னா என்னன்னு நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன், அது கண்டிஷன்ல வரும். ஸோ இஃப் இப்போ வந்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 இருந்தா print true else false. Print false, sorry. Print false. இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஏஜ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21 கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த 21ன்ற வேல்யூ வந்து ஏஜையும் 18ஐயும் கம்பேர் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன பண்றோம்னா, ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளையும் 18ன்ற ஒரு இன்டிஜரையும் கம்பேர் பண்ணும்போது எய்தர் அது வந்து ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் போடுவோம். அப்ப இஃப் எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகு, ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகு. இந்த மெத்தடை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு சின்ன சிம்பிளான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூசர்ல இருந்து எப்படி இன்புட் வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், பை.